தினமொரு வசனம். கலாத்தியர் 1 வசனம். அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். விளக்கம். இந்த உலகம் பெருமையான ஒரு மனநிலையை உடையது. இந்த உலகம் ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வாக்கினால் வாழ்க்கையை பெருமைக்குரியதாக தோன்ற வைப்பதிலேயே குறியாக உள்ளது. சமுதாயத்தில் நான் ஒரு அந்தஸ்தான நிலையை அடைய வேண்டும், 4 பேருக்கு நடுவில் நான் ஒரு மதிக்கத்தக்க நிலைமையை எட்ட வேண்டும், பலர் நடுவில் என் தலை உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற வாஞ்சையே மேலோங்கி நிற்கின்றது. ஒரு குறிப்பிட்ட உயர்நிலையை அடைவதையே வாழ்க்கையின் இலக்காக மாறிவிடுகிறது. ஆனால் தேவன் நமக்கெல்லாம் ஆவிக்கேற்ற அந்தஸ்து வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் நம்முடைய நல்ல வாழ்க்கை முறையாலும், நற்சுபாவங்களாலும், உயர்ந்த எண்ணங்களாலும், மன தூய்மையாலும், நேர்மையாலும், உண்மையாலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் பலருடைய வாழ்க்கையில் இந்த விருப்பம் இல்லவே இல்லை. தேவனை விசுவாசித்தால் கூட, அவரை நோக்கி ஜெபித்தால் கூட, உலக பிரகாரமான ஒரு உயர்நிலையை அடைவதையே நோக்கமாக கொண்டுள்ளனர். ஏனென்றால் பெருமையான ஒரு சிந்தையை இறுக பிடித்துள்ள அவர்கள் இன்னும் விடுதலை அடையவில்லை. ஆவிக்குரிய அனுபவங்களில் ஆர்வமுடைய பலர் கூட தாங்கள் மற்றவர்களின் பார்வையில் மதிக்கத்தக்கவர்களாக விளங்குவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையில் எது மேன்மையோ, தேவனின் பார்வையில் எது மகிமையோ, தேவனின் பார்வையில் மதிக்கத்தக்கது எதுவோ அவைகளை குறித்து சிந்திப்பதில்லை. சிலர் என்னிடம் உலக பிரகாரமான வாழ்க்கை என்றால் என்னவென்று கேட்பார்கள். தேவனுடைய வழிகளையும் நியாயங்களையும் கொள்கைகளையும் முக்கியமாக எண்ணாத இந்த உலகத்து மனிதர்கள் எதனை மதிக்கின்றார்களோ அதனையே நாமும் மதிப்பதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. அவர்கள் எதை அதிக முக்கியமாக எண்ணுகின்றார்களோ அதனையே நாமும் முக்கியமாக எண்ணுவதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. அவர்கள் வாழ்க்கையின் எந்த பகுதி மிக கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அந்த பகுதியிலேயே நாமும் கவர்ச்சியாக இருக்க விரும்புவதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. அவர்கள் எதை அடைவதற்கு அதிகமாக ஆர்வம் கொள்கின்றார்களோ அதனை அடையவே நாமும் அதிகமாக ஆர்வம் கொள்வதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. அவர்கள் எந்த வழிகளை தெரிந்து கொண்டு முன்னேறுகின்றார்களோ அந்த வழிகளையே நாமும் தெரிந்து கொண்டு முன்னேற விரும்புவதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் குணநலன்களை பிரதிபலிக்கும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.